இப்ப நீங்க நினைக்கிறீங்களா சிவகார்த்திகேயனே வந்து விஜயோடைய கடைசி படம்னு சொல்லக்கூடிய ஜனநாயகனுக்கு அடுத்த 3 மாசத்துல எலெக்ஷன் வச்சு அவர் பொங்கல் ரிலீஸ் கொண்டு வர்றாருன்னா அதுக்கு ஈக்குவலா இந்த படத்தை கொண்டு போய் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பே கிடையாது. இது சும்மா வந்து ஒரு கிமிக். டிவி கேக்கு ஈக்குவல் டிஎம்கே வந்து நிக்குது, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இப்பவும் சொல்றேன், அந்த படத்தை கொண்டு வந்து அன்னைக்கு ரிலீஸ் பண்றதுக்கெல்லாம் துணியவே மாட்டாங்க. இப்போ தாவேக்கா வந்து பொலிட்டிக்கலி ரொம்ப ஆக்டிவா மாறிக்கிட்டே வராங்க. அண்ணாமலை ஒரு வார்த்தை சொன்னாருன்னா பதிலுக்கு அடிக்கிறாங்க. மோடியை ஃபைட் பண்றாங்க, திமுக அமைச்சர்களை எல்லாரையும் ஃபைட் பண்ணும்போது, ஏன் ஆன்லைன்ல சோசியல் மீடியால ஹையஸ்ட் ஆக்டிவா இருக்கக்கூடிய நாம் தமிழரை ஹெட் டு ஹெட் ஃபைட் பண்றாங்கன்னு போது அது அவ்வளவுலாம் இல்லை, உங்களுக்கான வேலை வேறன்னு மடைமாற்றும் ஒரு முயற்சி மட்டும்தான் இந்த ட்விட் ஆகட்டும், இந்த படமா இருக்கட்டும். அப்படி ஒன்றும் நடக்க போறது இல்லை. இன்னைக்கு விஜய் வந்து என்னங்க ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டும் இல்லை, அவர் பத்தி ஒண்ணுமே தெரியல, தெரியாமையே பேசிக்கிட்டு தானேங்க இருக்கிறாங்க. யாரு பேசல? அவர் தான் பண்ணலையே, போட்டோ எதுவும் போடலையன்னு புறம் தள்ளிட்டாங்களா? புறம் தள்ள முடியுமா? நியூஸ் பேப்பர்ல இருக்கிறாரு, சினிமால இருக்கிறாரு, டிவியில இருக்கிறாரு, காமெடி சேனல்லையும் பார்ப்போம், படம் போடுற சேனல்லையும் பார்ப்போம், நியூஸ் சேனல்லையும் இப்போ பார்க்குறோம். இப்போ அவர் சோஷியல் மீடியால வரும்போது இது ஒரு ஆடட் அட்வான்டேஜ், இமீடியட் ரெஸ்பான்ஸாக தான் இது இருக்கும். வணக்கம். வணக்கம். நீங்கள் வந்து ஒரு அரசியல் விமர்சகராக இருந்து தமிழக வெற்றி கழகத்தையும் விஜயையும் ஆதரித்து பேசிக்கிட்டே இருக்கீங்க. உங்ககிட்ட நான் கேட்கணும்னு நினைக்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் இவ்வளோ சீரியஸாக இருக்கீங்கல்ல, அரசியல் பேசணும்னு பேசுகிறீங்க, விஜயோட ஒவ்வொரு அரசியல் நகர்வுகளையும் டீகோட் பண்ணி பேசுகிறீங்க. ஆனால் விஜய்க்கோ இல்லை தாவேக்காவுக்கோ அந்த பொலிட்டிக்கல் சீரியஸ்னஸ் இருக்கா? விஜயே பார்க்கும்போது நேற்று சினிமா படக்குழுவை சந்திச்சிட்டு இருக்காரு, பிரதீப் ரங்கநாதனையும் அஸ்வத் மாரிமுத்தையும் மீட் பண்ணுறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தா விஜய் ரசிகர்கள் சோஷியல் மீடியாவில் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகும்போது பராசக்தி எப்படி ரிலீஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லி அந்த படக்குழுவோட மோதிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு பொலிட்டிக்கலாக இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் சினிமாவில் தானே மறுபடியும் பேசிக்கிட்டே இருக்காங்க. இல்லை, இது நீங்கள் அவ்வளோ ஈஸியாக வந்து அவங்கள நீங்கள் குறைச்சி மதிப்பிடுற மாதிரி எனக்கு தோணுது. இப்போது விஜய் சாருக்கு வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த பொலிட்டிக்கல் எலிவேஷனோ இல்லை கரிஷ்மாவோ பப்ளிசிட்டியோ வந்து சினிமா கொடுத்தது. விஜய் சாரை சினிமாலேயே பார்த்து வளர்ந்த ரசிகர்கள், அது ஒரே காரணத்தால் அவங்கள வந்து எல்லாரும் வந்து சின்ன பசங்க அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கிற மாதிரி நீங்களும் பேசுகிறதா நான் பார்க்குறேன். அது தவறு. முதல்ல வந்து ஒரு சினிமா ரிலீஸ் அப்படின்றதே வந்து சாதாரண ஒரு படம் அவ்வளோதான் அப்படின்னு நினைக்காதீங்க. அதுக்குள்ளேயே பெரிய அரசியல் இருக்கும். பராசக்தியோட ப்ரொடியூசர் யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அவர் அந்த ட்வீட்டை போடும்போது அவர் யாருக்காக வேலை செய்கிறாரு, எந்த பேக்கப்ல இருந்து வராருன்றதும் நல்லா தெரிஞ்ச விஷயம். அவர் யாரையும் டேக் பண்ணலை, எதுவுமே சொல்லலை, திஸ் பொங்கல் அப்படின்னு போட்டு ஒரு ஃபயர் விடுறாரு, அவ்வளோதான். ஸோ இதுக்கு பின்னாடி அரசியல் இல்லைன்னு நினைக்காதீங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது வந்து அவர் எதை ட்ரிகர் பண்ணணும்னு நினைக்கிறாரோ அதை வந்து இவங்க ட்ரிகர் பண்ணிட்டதா பார்க்கக்கூடாது. அதற்கு பதிலடி கொடுக்கறதுக்கும் பசங்க தயாராக இருக்கிறாங்க, அப்படிதான் இதை நான் பார்க்குறேன். இப்போ வந்து நாளைக்கே வந்து ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாரும் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, ஜனநாயகனை பெருசாக அட்டாக் பண்ணுவாங்க, ரிலீஸ் ஆக விட மாட்டாங்க அப்படின்னு யோசிப்பாங்க. ஆனால் ஆக்சுவலி தமிழ்நாட்டு அரசியல் அப்படி இருக்காது. இவங்க எப்படி யோசிப்பாங்கன்னா, எப்படி ஜனநாயகனை வச்சும் சம்பாதிக்கலாம், எப்படி சேட்டலைட் ரைட்ஸை நம்ம வச்சுக்கிட்டு 10வது நாளே அந்த படத்தை டிவியில் போட்டு இன்னும் கலெக்ஷனை குறைக்க முடியுமா, நம்மளுடைய வருமானத்தை கூட்டிக்க முடியுமா அப்படின்னு பார்ப்பாங்க. இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன். நீங்கள் கடந்த சில மாதங்களாக கரெக்டாக சொல்லணும்னா தாவேக்கா அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுலேருந்து ரெகுலராக திமுக சார்பில் இருக்கக்கூடிய தொலைக்காட்சிகளில், முக்கியமாக சன் டிவியில், பர்டிகுலராக பிரைம் டைம் ஞாயிற்றுக்கிழமைகளில் ரெகுலராக விஜய் படம் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்தது. எதுக்கு விஜய் படம் போடணும்? விஜய் வந்து இப்போ இவங்களை எதிர்த்து அரசியல் பண்ண வராரு அப்படின் போது எதுக்கு விஜய் படம் போட்டுக்கிட்டே இருக்கணும்? என்னன்னா, விஜய் வந்து ரொம்ப எட்டாவது தூரத்தில் இருக்காரு, அவர் ஒரு செலிபிரிட்டி, அவரை போய் பார்க்கறதுக்கே ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றத குறைச்சி, விஜய் ஒரு நடிகர் தான், ரெகுலராக அவரை நீங்கள் டிவியில் பார்த்துக்கிட்டே இருக்கலாம், மோரோவர் அவர் படத்தை போட்டால் டிஆர்பி நல்லாயிருக்கும், வருமானம் நல்லாயிருக்கும், ஸோ அவரை வச்சு எதிர்ப்பெல்லாம் காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை, சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழியாக அதை பண்ணுவோம் அப்படின்றது தான் என்னோட யோசனையாக இருக்கும். இன்னைக்கு பராசக்தி இவங்களோட பேனரோட படம், இப்போ விஜயோட சேட்டலைட் ரைட்ஸையும் வாங்கி வச்சிருப்பாங்க. இப்போ எப்படி இதில் வந்து சம்பாதிக்கலாம், இன்னும் ஹைப்பை கிரியேட் பண்ணலான்றது தான் இவங்களோட எண்ணமாக இருக்கும். இந்த படத்தை லாக் பண்ணி அது மூலமாக அவர் வளர்ந்துடுறதெல்லாம் வந்து இவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. இது வெறும் சினிமான்றதே வந்து நான் ஏற்றுக்கல, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் இருக்குது. என்ன அரசியல் இருக்க போகுது? அவங்க ஒரு தயாரிப்பு நிறுவனம் ஒரு படம் எடுக்கிறாங்க, அவங்க ஒரு டேட்டை லாக் பண்ணுறாங்க. ஏன் விஜய் படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு வேற ஒரு ஹீரோ படம் ரிலீஸ் ஆகவே கூடாதா? நீங்கள் ஏன் ட்ரிகர் ஆகுறீங்க? விஜய் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னொரு படம் ட்ரிகர் ஆகிற இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி, ட்ரிகர்லாம் ஆகலை யாரும். விஜய் படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு இன்னொரு படம் ரிலீஸ் ஆகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆகிறவங்களுக்கு தாங்க அது பிரச்சனையாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இப்போ சிவகார்த்திகேயன் எடுத்திங்கன்னா இன்றைக்கி அவர் வந்து ஒரு ப்ரைமில் ஒரு மாஸில் வந்துக்கிட்டு இருக்கார். கடைசியாக வந்து அவரோட படம் அமரனுக்கு கிடைச்ச கலெக்ஷன் 300 கோடிக்கு மேலே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி அவரோட பிக்கஸ்ட் ஹிட், கரியர் ஹிட்டே பார்த்தீங்கன்னா 100 கோடி டான் தான். எப்படி திடீர்னு
அந்த கிளப்ல இருந்த ஒருத்தர் 300 கோடி கிளப்புக்கு போறாருன்னு பார்த்தா அதுக்கு முன்னாடி கோட்ல துப்பாக்கி புடிங்க சிவான்னு விஜய் சொன்ன ஒரு வசனம், ஒரு சீன், ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ், அதுக்கான ரிசல்ட் தான் இந்த 300 கோடி. இப்போ நீங்க நினைக்கிறீங்களா சிவகார்த்திகேயனே வந்து விஜயோடைய கடைசி படம்னு சொல்லக்கூடிய ஜனநாயகனுக்கு அடுத்த 3 மாசத்துல எலெக்ஷன் வச்சு அவர் பொங்கல் ரிலீஸ் கொண்டு வர்றாருன்னா அதுக்கு ஈக்குவலா இந்த படத்தை கொண்டு போய் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பே கிடையாது. இது சும்மா வந்து ஒரு கிமிக். நாங்க பண்ணா பாருங்க இவங்க கதறாங்கன்னு காமிக்கிறதுக்கு. இது கதறதெல்லாம் இல்லை, எதிர்வினை, அவ்வளவுதான். மோரோவர் 2 படத்தை ரிலீஸ் பண்ணி ஒன்றுத்தோட வருமானத்தை குறைச்சிக்கிறதுக்கு இவங்க தயாரெல்லாம் இருக்க மாட்டாங்க. இவங்களுக்கு வருமானம் தான் பிரதானம். அதனால அந்த அளவுக்குலாம் இவங்க போக மாட்டாங்க. இல்லை நீங்கள் அவ்வளோ இப்போ துப்பாக்கியை பிடிங்க சிவான்னு விஜய் சொன்னது பெருந்தன்மை தான். அது வந்து வெங்கட் பிரபு சொன்னார், சிவகார்த்திகேயனே கூட சொன்னார். அப்படி இருக்கும்போது ஒரு படத்தோட ஹிட்டுன்றது சிவகார்த்திகேயன் நடிப்பு இருக்குது, அந்த டைரக்டரோட கதை இருக்குது, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நீங்கள் சாதாரணமாக வந்து அதை இப்படி சொல்கிறீங்களே, அப்படி சொல்லிடலாமா நம்ம? சரி, நான் உங்களோட ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்க பராசக்தியோட கதை என்னன்றது லைட்டா வெளியில கேள்விப்படுறோம். ஹிந்தி திணிப்பு தொடர்பானது எந்த காலகட்டம்? ஹிந்தி திணிப்பு இப்ப 2024 நம்ம எதிர்த்துட்டு தான் இருக்கோம். எந்த காலகட்டம்? மொழிப்போர் நடந்த மொழிப்போர் காலகட்டம். அப்போ அப்ரிங்கிங்ல வந்த பார்ட்டி யாரு? திமுக. திமுக தங்களுடைய ஹிஸ்டரிய ஒரு படத்தின் வாயிலாக திரும்ப கொண்டு வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி வைக்கிறாங்க. அதுல எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நடிகர்களுக்கு எதிரான அரசியலோ இல்லை வந்து ஹிந்தி திணிப்புக்கோ இல்லை நேஷனலிஸ்ட் பார்ட்டிக்கு எதிரான ஒரு கருத்துக்களை கொண்டு வந்து வைப்பாங்க. ஜனநாயகன் பேர் என்ன சொல்லுது? ஒரு பொலிட்டிக்கல் படம். இப்போ இது 2 சினிமான்ற கட்டத்தை தாண்டி பாலிடிக்ஸ். கிட்டத்தட்ட திஸ் இஸ் அகைன் டிஎம்கே வர்சஸ் டிவிகே. இன்னைக்கு டிவிகேவை என்ன நீங்க பிராண்ட் பண்றீங்களோ அந்த பிராண்ட்ல ஜனநாயகன் வந்து நிக்கிறாருன்னா, டிஎம்கேவை நீங்க அரை நூற்றாண்டு காலமா என்னென்னு பிராண்ட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அதே பிராண்டர்ல வந்து நிக்கிற படம் தான் வந்து பராசக்தி. ஸோ திஸ் இஸ் நாட் அட் ஆல் விஜய் வெர்சஸ் சிவகார்த்திகேயன் ஆர் ஜனநாயகன் வெர்சஸ் பராசக்தி. திஸ் இஸ் கிரிட்டிக்கலி டிஎம்கே வெர்சஸ் டிவிகே. டிவிகேக்கு ஈக்குவல் டிஎம்கே வந்து நிக்குது, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இப்பவும் சொல்றேன், அந்த படத்தை கொண்டு வந்து அன்னைக்கு ரிலீஸ் பண்றதுக்கெல்லாம் துணியவே மாட்டாங்க பராசக்தி டீம். டிவிக்கே தனியாக தான் வருது, ஜனநாயகன் அடிக்க தான் போகுது. இல்லை, அதில் விஜய்க்காவது டிவி கேட்ட ஒரு அடையாளம் இருக்குது, அவர் ஒரு அரசியல்வாதி தான். இன்றைக்கி சிவகார்த்திகேயன் அப்படிப்பட்டவர் கிடையாதுல்ல, அவர் ஒரு பொலிட்டிக்கல் தானே. அவர் வந்து அரசியலுக்கெல்லாம் அப்பாற்பட்டு அமரன் படத்தை எல்லாருமே பாராட்டினாங்க. அவருக்கு எப்படி அப்படி ஒரு இன்டென்ஷன் இருக்கும்? அதுவும் வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி துப்பாக்கியை பிடிங்க சிவான்னு ஒரு சீன் வச்சு கிட்டத்தட்ட அடுத்து நீங்கள் இந்த இடத்துக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருன்னா அந்த ஒரு நன்றி உணர்வும் அவருக்கு இருக்கும். அதில் எவ்வளோ விஷயங்கள் பின்னாடி இருக்குன்றது அவருக்கு தெரியும். அவர் முதல்ல அப்படி ஒரு நினைக்கக்கூடியவராக இருப்பாரா? அதுதான் நான் சொன்னேன், அப்படி நினைக்கிறதுக்கு சிவகார்த்திகேயனுக்கு எந்த காரணமும் இல்லை. இப்போ விஜய் வந்து சினிமா கரியரை முடிச்சுக்கிட்டு பொலிட்டிக்கல் கரியரை ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணுற பட்சத்தில் விஜயோட இடத்தையே சிவகார்த்திகேயன் நிரப்புவார்ன்ற ஒரு எதிர்ப்பு இருக்குது. அதுக்கு விஜய் ரசிகர்கள் மத்தியில் ஆதரவு இருக்குது. இதை எப்படி சிவகார்த்திகேயனுக்கு எடுத்துப்பாரு? விஜயோடைய பீக் ஹையஸ்ட் ஹிட் அடிக்க போகிற ஹையஸ்ட் சம்பளம் வாங்கி இருக்கிற லாஸ்ட் படம், ஒரு கரியரில் என்னைக்காவது ஒரு நடிகர் இது என்னோட லாஸ்ட் படம்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படி ஒருத்தர் சொல்லி ஒரு படத்தை பீக் கெரியர்ல இருக்கும்போது ரிலீஸ் பண்ணும்போது அந்த படத்தை கூட ரிலீஸ் பண்றதுக்கு ஒரு துணிச்சல் வேணும். 2வது ஒரு நன்றி கிட்டத்தனம் வேணும். அது 2மே சிவகார்த்திகேயன் கிட்டயோ இல்ல அவங்களுடைய பேனர் கிட்டயோ இருக்க வாய்ப்பே கிடையாது. இது ஜஸ்ட் ஒரு பொலிட்டிக்கல் ட்ரிகர். இப்போ தாவேக்கா வந்து பொலிட்டிக்கலி ரொம்ப ஆக்டிவா மாறிக்கிட்டே வராங்க. அண்ணாமலை ஒரு வார்த்தை சொன்னார்னா பதிலுக்கு அடிக்கிறாங்க. மோடியை ஃபைட் பண்றாங்க, திமுக அமைச்சர்களை எல்லாரையும் ஃபைட் பண்ணும்போது, ஏன் ஆன்லைன்ல சோசியல் மீடியால ஹையஸ்ட் ஆக்டிவா இருக்கக்கூடிய நாம் தமிழரை ஹெட் டு ஹெட் ஃபைட் பண்றாங்கன்னு போது அது அவ்வளோலாம் இல்லை, உங்களுக்கான வேலை வேறன்னு மடைமாற்றும் ஒரு முயற்சி மட்டும்தான் இந்த ட்விட் ஆகட்டும், இந்த படமா இருக்கட்டும். அப்படி ஒன்றும் நடக்க போறது இல்லை. அப்படி நடந்தாலும் யார் ஜெயிப்பான்னு நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. இல்லை, ஒரு பக்கம் நீங்க சொல்ற மாதிரி ஒரு காரணம் இருக்கு, அவங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்குன்னு கூட வச்சுப்போமே. அதுக்கு இவங்களும் ஈல்ட் ஆகிற மாதிரி தானே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவர் ஆகாஷ் பாஸ்கரன் போட்ட ட்வீட்டுக்கே ரிப்ளையாக இருக்கட்டும், கோட்ஸாக இருக்கட்டும், முழுக்க விஜய் ரசிகர்கள் தரப்புல இருந்து தான் போயிருக்கு. அப்போ அவங்க என்ன நினைச்சாங்களோ அது நடந்துருச்சு தானே. அதாவது நீங்கள் அதை தான் நான் முதல்ல ஃபர்ஸ்டே சொன்ன அந்த வார்த்தையை, அவங்க ட்ரிகர் பண்ணுறதுக்காக ஒன்றை ட்ரை பண்ணுறாங்க, பதிலுக்கு இவங்க பதில் கொடுக்குறாங்க. ஆனால் அது ட்ரிகர்னு பார்க்கக்கூடாது. இப்போ இது ட்ரிகர்னா நான் எப்படி புரிஞ்சுக்குவேன்னா, நாளைக்கு திரும்ப அண்ணாமலையோ சீமான் அவர்களோ இல்லாட்டி வந்து திமுகல இருந்தோ ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது, அப்போ விஜய் ரசிகர்கள்லாம் இதை பற்றி பேச மாட்டோம், நாங்கள் ஜனநாயகன் பற்றி மட்டும்தான் பேசுவோம், பராசக்தி பாட்டு மட்டும் தான் பேசுவோம்னு சொன்னால் அவங்க ட்ரிகர் ஆயிட்டாங்க, டைல்யூட் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கலாம். ஆனால் அப்படி ஆக மாட்டாங்க. நாளைக்கே இன்னொரு பிரச்சனை வருது. இன்னைக்கே மேபி சவுக்கு சங்கர் இன்சிடென்ட்டுக்கே வந்து விஜய் ஒரு அறிக்கை வெளியிட்டார்னா மொத்த கூட்டமும் எங்கே நிற்கும் நமக்கு தெரியும். தே ஆர் கெட்டிங் பொலிட்டிசைஸ்ட். அந்த பசங்க தே ஆர் கெட்டிங் மெச்சூர்ட். அதுக்காக விஜய் அண்ணா பத்தி ஒரு படம் வருது, அந்த படத்தை நீங்க கவுண்டர் பண்ண வந்து நிப்பீங்க அப்படின்னா நாங்க விட்டுட்டு சும்மா இருக்க மாட்டோம், எதிர்த்து அடிப்போம் அப்படின்றதான் இதோட எதிர்வினை. சரி, ரசிகர்கள் எப்படின்னா, ஒரு பக்கம் விஜய் வந்து சினிமா ஷூட்டிங்ல இருக்காரு, அதுக்கு நடுவில் பிரேக் எடுத்து கட்சி சார்ந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் பங்கேற்றார்.
ஆனால் இதுவரைக்கும் விஜயினுடைய கட்சி சார்ந்த மூத்த நிர்வாகிகளையோ இல்லை விஜய் கட்சியில் சேரணும்னு எத்தனையோ பேர் வெயிட் பண்ணுறதா சொல்கிறாங்க அவங்களையோ இல்லை ஒரு கூட்டணி பேசுவதற்கான தலைவர்களையோ, கூட்டணி கூட வெளிப்படையாக பேச மாட்டோம் நாங்கள் மறைமுகமாக பேசுகிறோன்னு சொல்ல வாய்ப்பு இருக்குன்னு வைங்களேன், பொலிட்டிக்கலாக யாரையாவது ஒருத்தர் விஜய் இந்த மாதிரி சந்திச்சிருக்காரா? இல்லை ஒரு பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட்டு இல்லை ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது அதை பற்றி தெரிஞ்ச ஒருத்தரை கூப்பிட்டு நம்ம மீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சந்தித்த மாதிரியும் தெரியல, சந்தித்த மாதிரி ஃபோட்டோவும் வரல. அப்போ அவர் எந்த அளவுக்கு சீரியஸாக இருக்காருன்னு அவரை மற்றவங்க கேள்வி கேட்குறாங்கல்ல, அதெல்லாம் ஆமாங்க நான் சீரியஸாலாம் இல்லை, நான் இன்னும் சினிமா மைண்ட் செட்டில் தான் இருக்கேன்னு சொல்கிற மாதிரி தானே இருக்குது அவரோட மூமெண்ட்டும். இதுக்கு நான் கொஞ்சம் டீட்டெயில்டாக பதில் சொல்கிறேன். எங்கள் வீட்டு பிள்ளை எம்ஜிஆர் படம் வரும்போது அப்போ எம்ஜிஆர் வந்து அரசியல் கிளம்புறாரு. அதில் வந்து அந்த நான் ஆணையிட்டால்னு ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டு எழுதும்போது அவர் கூட நிறைய பேர் சொன்னாங்களாம், நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டாலும் வரக்கூடாது, நான் ஆணையிடுவேன் அது நடக்கும் அப்படின்னு நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லணும் அப்படின்னாராம். எம்ஜிஆர் அதுக்கு பதிலே சொல்லலையாம், சிரிச்சுட்டே ரெக்கார்டிங்கில் கடந்து போயிட்டார். தேட்டரில் அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது அந்த பாட்டு இப்படி தான் வரும், நான் ஆணையிட்டால் அப்படின்னு ஒரு சின்ன பாஸ் வரும். கீழே இருந்த ரசிகர்கள் பதில் கத்துனாங்களாம், தலைவா ஆணையிடு தலைவா அப்படின்னு. அது நடந்து விட்டால் அப்படின்னு சொன்னாராம். அது எப்படி நடக்காம போகும், அது நடக்கும், நாங்க நடத்துவோம் அப்படின்னு சொன்னாராம். அப்ப எம்ஜிஆர் கூட இருந்த கருத்து சொன்ன நண்பர்களை பார்த்து ஒரு சிரிப்பு தான் சிரிச்சாராம். எப்பயுமே தலைவன் அப்படின்றவனோ இல்ல ஒரு படத்தோட கதாநாயகன் கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு படத்துல 60 சீன் இருக்குன்னா 60 சீனும் அவரே வர்றதுக்கு அது ஒன்றும் இன்டர்வியூவோ இல்லை ஒரு மோனோலாகோ இல்லை. ஹீரோ பத்தி 4 பேர் பேசணும், ஹீரோ வர்றதை பத்தி 4 பேர் பேசணும், ஹீரோ பண்றதை பத்தி பேசணும். அதுதான் ஹீரோவோட சக்சஸ். அப்படி பேசப்படுபவர் தான் மாஸ் ஹீரோ. இன்னைக்கு விஜய் வந்து என்னங்க ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டும் இல்லை, அவர் பத்தி ஒண்ணுமே தெரியல, தெரியாமையே பேசிக்கிட்டு தானேங்க இருக்கிறாங்க. யாரு பேசல, அவர் தான் பண்ணலையே, போட்டோ எதுவும் போடலையேன்னு புறம் தள்ளிட்டாங்களா? புறம் தள்ள முடியுமா? மூணாவது, விஜய் வந்து ஒரு 2 வருஷம் டைமுக்குள்ள ஒரு அரசியல் ஒரு எலெக்ஷனை ஃபேஸ் பண்றோம், தனியா வர்றோம், சிஎம் ஆகிறோன்ற ஒரு முன்னெடுப்போட வராரு. இப்போ இந்த 2 வருஷம்ன்றது பார்த்தீங்கன்னா முன்னொரு காலத்தில் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி அரசியலுக்கு வரும்போது அது வந்து ஷார்ட் டைம். இன்னைக்கு சோஷியல் மீடியா ஏரால அது ரொம்ப ரொம்ப லாங் டைம். முன்னாடி வந்து எப்படி வந்து 1 மணி நேரம் சொல்லுவாங்களோ இன்னைக்கு அது 60 நிமிடம் சொல்றோமோ அந்த மாதிரி டைம் ஹேஸ் ஷ்ரங்க். இப்போ இந்த 2 வருஷ காலத்துக்கே கண்டென்ட் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நீங்க எல்லாத்தையும் எடுத்தோன்னே பண்ணிட்டீங்கன்னா அது வந்து டைல்யூட் ஆகிடும், மக்கள் மறந்து போயிடுவாங்க. விஜயோட கிராஜுவலான கிராஃபை பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். முதல்ல கட்சி அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு, ரொம்ப நாள் ஒன்றும் பேசவே இல்லை. இது கொள்கை திருவிழாக்கு அப்புறம் ஒரு பெரிய ரக்கஸ் கிரியேட் ஆச்சு. அதுக்கு அடுத்தது அந்த போராட்டத்துக்கு போய் கலந்துக்கிட்டாரு. அதை தொடர்ந்து இஃப்தார் நோன்பு, இப்போ அடுத்து வந்து பூத் கமிட்டி வாலண்டியர்ஸ் மீட்டிங்ன்றாங்க, பொதுக்குழு கூட்டம் நடக்க போகுது, செயற்குழு கூட்டம் நடக்க போகுதுன்னு சொல்றாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவர் இன்னும் ஒரு ஃபங்க்ஷனுக்காக வாழ்த்து தெரிவிக்கிறாரு. போராட்டம் 38 மாவட்டத்துக்கும் போறாரு, 234 தொகுதிக்கும் போறாரு, மக்களை சந்திக்கிறாரு, மக்கள்கிட்ட இருந்து ஒரு மேனிஃபெஸ்டோ கிரியேட் பண்ணிட்டு வராரு, எல்லாரையும் அடிப்பாரு. இது வரைக்கும் வந்து விஜய் வந்து பாஜக பேரை சொல்ல, திமுக பேரை சொல்லனாங்க. ஒரே ஒரு உமன்ஸ் டே அன்னைக்கு ஒரு பேரை சொல்லி ஒரு வீடியோ போட்டாரு, 2 நிமிஷம் வீடியோ. என்னாச்சு? மொத்த டாக் ஆஃப் த டவுன் அதுதான் ஆச்சு. ஸோ ஒரே நேரத்தில் எல்லா கண்டென்ட்டும் இறக்கிறது பதிலாக ஒன்னொன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து கொடுக்கும்போது அடுத்து இருக்கிற 10-12 மாத காலமே போதுமான காலம் அவரால் இதை ரீச் பண்ண முடியுன்றதான் எங்கள் பாயிண்ட். இல்லை, இப்போ அவர் வந்து சினிமாவுக்கு இது கரெக்டாக இருக்கலாம், ஒரு ஃபர்ஸ்ட் லுக்கு, போஸ்டரு, ஆடியோ லான்ச்சு, இல்லைனா சிங்கிள் ரிலீஸு, அதே லாஜிக்காக அவர் அரசியலையும் யூஸ் பண்ணுறாருன்றது. அரசியல்ன்றது அன்றாட மக்களோட நிற்கிறது இல்லை. மக்கள் வந்து இன்றைக்கி எனக்கு ஒன்று பிரச்சனை இருக்குது, நீ மாநாட்டில் பேசினா எனக்கு என்ன, பேசலைன்னா எனக்கு என்ன, நீ பொதுக்குழுவில் போய் கலந்துக்கோ, என்ன வேணாலும் பண்ணு, இன்றைக்கி என் தெருவில் தண்ணி வரல, சாக்கடை பிரச்சனை இருக்குது, ரோடு பிரச்சனை இருக்குது, இங்கே ஜாதி ரீதியாக என்ன ஒடுக்குறாங்க, இதுக்கு தினமும் களத்துக்கு வந்து நிற்கிற தலைவர்களை நான் பார்ப்பேனா? இல்லை இவர் பெரிய நடிகர்ன்றதுனால இவர் ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ரெகுலர் இன்டர்வல் கேப்பில் வருவார், அதை பார்த்து என்ன ஓட்டு போட்டுருவேண்ணா? நீங்கள் சொல்கிறது நான் 100% ஏற்றுக்கிறேன். இது வந்து ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான ஒன்று. அது இவ்வளோ இன்னும் முழுசாக நடக்கலன்னு நான் சொல்ல மாட்டேன், நடந்த வரைக்கும் போதுன்னு சொல்ல மாட்டேன். இன்னும் அந்த அரசியல் வயப்பட வேண்டியது அத்தியாவசியம்தான். ஆனால் மக்கள்கிட்ட இன்னொரு ப்ராப்ளம் ஒன்று இருக்குங்க. இந்த மாதிரி ஊருக்கு 4 நல்ல பசங்க இருக்க தான் செய்கிறாங்க. அந்த ஊரில் வந்து ரோடு சரியில்லைன்னா கம்ப்ளைண்ட் போடுவாங்க, ஒரு சாக்கடை தண்ணி போயிட்டு இருந்ததுன்னா கம்ப்ளைண்ட் போடுவாங்க, ஆர்டிஐ போடுவாங்க, ஆர்டிஇயில் போய் பள்ளி குழந்தைங்களுக்கு வந்து அந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் சேர்த்து விடுவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க போய் உள்ளாட்சியில் எம்சிக்கு நிற்பாங்க, 42 ஓட்டு வாங்கி தோப்பாங்க. ஆனால் இது எதையுமே பண்ணாத எம்சியா இருந்தவர் 3வது வாட்டி எம்சி ஆகிறார் ஒரு பெரிய கட்சியிலேருந்து. ஸோ மக்கள் வந்து அரசியலை தனியாக பார்க்குறாங்க, இந்த மாதிரியான சமூக போராளிகளை தனியாக. நீங்கள் அரசியலுக்குலாம் வராதிங்கப்பா, கெட்டு போயிடுவீங்க, நீங்கள் அங்கேயே இருங்க, நல்லது மட்டும் பண்ணுங்கன்னு. அந்த நல்லதை மட்டும் பண்ணுறதுக்கு நாங்கள் வரல அப்படின்றது விஜயோட ஸ்டாண்ட். 2வது. 3வது, இதெல்லாம் பண்ண ஆரம்பிக்க போறாரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு, என்னோட படம் லாஸ்ட் கமிட்மெண்ட் எடுத்திருக்கேன், முடிச்சுட்டு நான் களத்துக்கு வரேன்னு சொல்றாரு. அவர் களத்துக்கு இன்னும் வரலை.
வரும்போது இதெல்லாம் செய்யணும். செய்யலைன்னா அப்ப நம்ம கண்டிப்பா கேள்வி கேட்போம். ஆனா அவர் இன்னும் வரவே இல்லை. அதுக்குள்ளவே இவ்வளவு கேள்விகள், இவ்வளவு எதிர்ப்புகள் வருதுனாலே ஏற்கனவே பெரிய பயத்தை கிரியேட் பண்ணிட்டாரு அப்படின்றத நான் பாக்குறேன். ஸோ அவர் வரட்டும், வரும்போது செய்யட்டும், செய்யலாம், அப்ப கேட்போம், கண்டிப்பா கேட்போம். சோஷியல் மீடியாவை எல்லாருமே சொல்றீங்க, விஜய் ஆதரிக்கிற எல்லாருமே வந்து அவருடைய ரீச் சோஷியல் மீடியாவை பார்த்து எவ்வளவு பேர் ஓட்டு போட்டுருவாங்க. சோஷியல் மீடியாவில் இருக்கிற ஆதரவுலேயே ஒருத்தர் ஜெயிக்க முடியும்னா சீமான் இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கணும். கரெக்ட். இதுன்னு நான் கண்டிப்பா ஏத்துக்கிற விஷயம். சோஷியல் மீடியா ஆதரவுன்றது சோஷியல் மீடியாக்குள்ள அவர் என்னவா இருக்கிறாருன்னு பார்க்கணும். வெறும் சோஷியல் மீடியாக்குள்ள கண்டென்ட்டை கொண்டு போய் சேர்க்கறது ஒரு தனி ஒரு நிஷை. விஜய் வந்து ஆல்ரெடி ரீச்டு கண்டென்ட். விஜய் தான் அங்க வந்து முகம், விஜய் தான் அங்க கொள்கையோ கோட்பாடோ. இந்த கொள்கை கோட்பாடு யாருக்கு தெரியாது தமிழ்நாட்டில்? எங்க வீட்டில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு 80 வயசு பாட்டி, அவங்களுக்கு விஜய் தெரியுது. போடுவோம், விஜய்க்கு தான் போடுவோம், என்ன போகுது, இத்தனை வருஷமா தான் இவங்களுக்கு போட்டுட்டோமே சொல்றாங்க. ஆச்சரியமா இருக்கு. இது எலெக்ஷன்ல கன்வெர்ட் ஆயிடுச்சுன்னா, எலெக்ஷனுக்கு முன்னாடி அது திமுகவோ அதிமுகவோ பழைய மாதிரி வந்து அவங்களோட கன்வென்ஷன்லாம் ஹார்வெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆகலாம், ஆகாம போகலாம். ஒருவேளை இவங்க சொன்னதை விஜய் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டாருன்னா ரிமார்க்கபிளான ஒரு எலெக்ஷன் ரிசல்ட் வரதான் போகுது. ஸோ ஒருத்தர் எந்த ஒரு ரீச்சும் இல்லாமல், இப்போ நான் வந்து ஒரு சின்ன யூடியூபர், நான் ஒரு வீடியோ போடும்போது கிடைக்கிற ஒரு ரீச் வேற. விஜய் மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்ச எல்லா மீடியம்லும் இருக்கக்கூடிய ஒருத்தர் நியூஸ் பேப்பரில் இருக்கிறாரு, சினிமாவில் இருக்கிறாரு, டிவியில் இருக்கிறாரு, காமெடி சேனல்லையும் பார்ப்போம், படம் போடுற சேனல்லையும் பார்ப்போம், நியூஸ் சேனல்லையும் இப்போ பார்க்குறோம். இப்போ அவர் சோஷியல் மீடியாவில் வரும்போது இது ஒரு ஆடட் அட்வான்டேஜ், இமீடியட் ரெஸ்பான்ஸாக தான் இது இருக்கும். ஸோ விஜய்க்கு இது அடிஷ்னல் பெனிஃபிட். இது மட்டுமே ஒரே ஒரு ஃபோக்கஸாக இருக்காது. இது மூலமாக ஒரு ரீச் எக்ஸஸாக இருக்கும். அது ஓட்டாக மாறணும்னு எதிர்பார்க்கணும். அதுக்கான வேலை. இப்போ நீங்கள் விஜய் வந்து அரசியல் களத்துக்கு வராமல் இருக்கிறதுக்கான ஒரு காரணத்தை சொல்கிறீங்க. அவர் ஷூட்டிங்கில் இருக்காரு, முழு நேரமாக வந்து பண்ணுவார். இப்போ புஷி ஆனந்த் போன்றவர்கள் களத்தில் தான் இருக்காங்க. அவரும் தினமும் பல இடங்களுக்கு போகிறாரு, நலத்திட்ட உதவிகள்லாம் வழங்குறாரு. பட் ஆனால் அவர் வந்து பொலிட்டிக்கல் ரீதியாக எந்த ஒரு இப்போ செய்தியாளர்கள் ஏதாவது ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா அரசியல் கேள்விகளை அவர் எடுத்துக்கிறதே இல்லை. என்ன கேட்டாலும் தளபதி சொல்லுவார் அப்படிங்கிறார். அப்போது விஜய் மட்டும்தான் இங்கே முகமா? அப்போ மற்ற தலைவர்களோ இல்லை அடுத்த நிலையில் பொறுப்பாளர்களோ உருவாகாமல் இருந்தாலே இதுவே ஒரு ஆபத்தாக முடியுமே கடைசியில். இது வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து ஒரே மாதிரி ஃபங்க்ஷன் ஆகிறது இல்லை. சிலது வந்து பார்த்தீங்கன்னா கரிஷ்மா லெட் பார்ட்டிஸாக இருக்கும், சிலது கேடர் லெட் பார்ட்டிஸாக இருக்கும், சிலது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இஷ்யூ ட்ரிவன் பார்ட்டிஸாக இருக்கும். இப்போ இஷ்யூ ட்ரிவன் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா ஒரு வேங்கை வயல் இல்லாட்டி ஜல்லிக்கட்டு புரட்சி அங்கேருந்து உதயமாகிற சில கட்சிகள் அது போன்ற இளைஞர்களை முன்னெடுக்கிறதா இருக்கட்டும், இல்லாட்டி வந்து ஒரு ஒடுக்குமுறைக்கு எதிரான ஒரு குரல் எழுப்புற கட்சிகளாக இருக்கும். அவங்க அது சார்ந்த பயணத்தில் தான் தொடங்குவாங்க. அப்புறம் ஃபியூச்சரில் அவங்க ஜென்ரல் பார்ட்டியாக வளருவாங்க. இந்த கரிஷ்மா பேஸ்டு பார்ட்டின்றது ஒரு முகம். எங்கள் தலைவரோட முகம் தான் எங்கள் பிராண்டு, அதை சொல்லி நாங்கள் வளர்த்துருக்கோன்னு சர்க்காரில் ராதாரவி அவர்கள் ஒரு டைலாக் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு முகம், அந்த முகத்தை மட்டும் பேஸ் பண்ண பார்ட்டிஸாக இருக்கும். மூணாவது வகை கேடர் பேஸ்டு பார்ட்டிஸ். அந்த கேடர் பேஸ்டு பார்ட்டியில் மட்டும் என்ன ஸ்பெஷாலிட்டினா, மேலேருந்து கீழே இருக்காது, பாட்டம் டாப்பர் அப்ரோச்சராக இருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வட்ட செயலாளர் கிட்டவே கூட மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்ட செயலாளர் ஏன் மானியம் போஸ்டில் இருக்க கூட ஈக்குவலாக பேச முடியாது. ஏன்னா இவன் வந்து கோரில் ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த கேடர் பேஸ்டு பார்ட்டி தான் வந்து திமுக. கரிஷ்மா பேஸ்டு பார்ட்டியை வந்து அதுக்கப்புறம் கேடர் பேஸ்டாக மாற்றப்பட்ட பார்ட்டி தான் அஇஅதிமுக. இன்னைக்கு பாரதிய ஜனதாவே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ்ல இருந்தோ ஜனசங்கத்துல இருந்தோ ஒரு கேடர் பேஸ்டாக உருவான பார்ட்டி தான். ஆனால் இந்த எல்லா பார்ட்டிஸுமே எங்கே போய் முடிக்கணும்னு ஆசைப்படுவாங்கன்னா நம்ம கரிஷ்மா பேஸ்டு பார்ட்டியாக மாறிடணும், ஒன் ஃபேஸ் ஒன் கமாண்ட் டாப் டவுன் அப்ரோச்சுக்குள்ளே போகணுன்றது நினைப்பாங்க. அதுதான் வந்து நீங்கள் 2011 மோடி வேவ் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணாங்க, ஞாபகம் இருக்குங்களா? மோடி 1, மோடி 2.0 இதெல்லாம். ஏன்னா அது என்னதான் கேடர் பேஸ்டாக இருந்தாலும் ஒரு முகம் வரணும், ஒரு வாய்ஸ் வரணும். 40 இடத்துல 400 பேர் பேசிட்டு இருந்தாங்கன்னா அது உருப்படாது அப்படின்றது ஒரு பாயிண்ட். இன்னைக்கு அதைத்தான் அஇஅதிமுகவும் சென்ட்ரலைஸ் பண்ணி, என்னதான் ஜெயலலிதா அம்மாவோட மறைவு இருந்தாலும் அதுக்கப்புறம் அதை வந்து கன்சாலிடேட் பண்ணி எடப்பாடியார் வந்து அந்த இடத்துல நிற்கிறாரு. அவருக்கு சில போட்டிகள் இருந்தாலும் அந்த இடத்துக்கு அவர் வர பார்க்குறாரு. அதையே தான் வந்து திமுக, நான் வந்து கேடர் பேஸ்டு பார்ட்டிஸ்னு பெருமையாக சொல்கிற திமுகவே அந்த கரிஷ்மாவை கொண்டு வர தான் பார்க்குறாங்க. எங்கே பார்த்தாலும் முதல்வர் ஃபோட்டோவும் துணை முதல்வர் ஃபோட்டோ மட்டும் இருக்குன்னா தே ஆர் ட்ரைங் டு கிரியேட் ஏ இமேஜ். இவங்க தான், இவங்களை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு. ஏன்னா இது வந்து டைல்யூட் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கான ஒரு வழி. அப்படி ஏற்கனவே கையில் வெண்ணெயை வச்சுட்டு இருக்கிற தாவேக்கா அதை எதுக்கு டைல்யூட் பண்ணணும்? மோரோவர் நீங்கள் வந்து மிஸ்டர் ஆனந்த் பார்த்தீங்கன்னா அவர் வந்து நான் வந்து 234 தொகுதியோட லிஸ்ட்டு கையில் வச்சுருக்கேன், நான் இங்கே தட்டினா அங்கே வெடிக்கும் அப்படி சொல்லவே இல்லை. நான் தளபதியோட முதல் ரசிகன், தளபதியோட முதல் ரசிகர் மன்ற தலைவராக இருந்து நான் வந்து கட்சியை வந்து கட்டமைக்கிறேன். அதாவது இத்தனை வருஷமாக இருக்கக்கூடிய விஜய் ரசிகர் மன்றமோ இல்லை மக்கள் இயக்கமோ அதை கட்டமைச்ச ஒருத்தர். இதுக்குள்ள ஒரு கேடர் இருக்குது.
சைலண்டா ஒரு கேடர் பேஸ்ட் சிஸ்டம் இருக்கு. அந்த சிஸ்டமை கையில வச்சிருக்கிற ஒரு ரிமோட்டா தான் அவர் செயல்படுறாரு. அந்த ரிமோட்டு தளபதி கையில இருக்கும்போது அது ஸ்ட்ராங்கா செயல்படும். ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஹோல்டு இருக்கும்போது அதை அவங்களே ஏன் டைல்யூட் பண்ணணும்? அங்க தளபதி தான் ஒரே கொள்கை, தளபதி தான் ஒரே முகம், அதை அவங்க அதை தான் ஃபாலோ பண்றாங்க. நன்றி.